இன்றைய பாசுரம் 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நன்றாய் திருவே துயிலழாய். ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதேயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிபன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. அன்பார்ந்த த டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அற்புதமாக அருளிச் செய்த திருப்பாவையின் விளக்கங்களை எளிய வகையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 20வது நாளிலே 20வது பாசுரத்திலே ஆண்டாள் செப்பியது என்ன? 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாள் ஆண்டாள்? 33 தேவர்களும் வணங்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவனே, தேவாதி தேவனே, தேவாதிராஜனே, அப்படிப்பட்ட சர்வோத்தமனாக விளங்கக்கூடிய பகவானே, உன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நப்பின்னை பொருட்டு வந்திருக்கிறோம். இங்கும் நப்பின்னையின் பெருமையை பேசுகிறாள் ஸ்ரீமத் ஆண்டாள். அதுவும் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கலியுகத்தினுடைய இறைவன் பகவான் ஸ்ரீனிவாசன், கலோ வேங்கடநாயகா. இந்த கலியுகத்திற்கான தெய்வமாக விளங்கக்கூடிய கண்ணனே, அந்த கண்ணன் தான் திருவேங்கடமுடையானாக வருகிறான் கலியுகத்திலே. அப்படிப்பட்ட கலியுக வரதனே, எம்பெருமானே, என்னுடைய குறைகளையெல்லாம் நீ நீக்க வேண்டும். 33 தேவர்களுக்கும் தலைவன் நீதான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான பகவானே, எங்கள் குறைகளை நீக்க வேண்டும் என்பதற்காக, பாபங்களை களைய வேண்டும் என்பதற்காக உன்னை நாடி வந்திருக்கிறோம். நீ சர்வ வியாபி, எப்படிப்பட்ட பாபங்களையும் தீர்க்க வல்லவன். எனவே இந்த தருணத்திலே எங்கள் பொருட்டு பாபங்களையும் கஷ்டங்களையும் சாபங்களையும் துக்கங்களையும் அழித்து உன் அடியில் கொண்டு, உன் திருவடியில் கொண்டு எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நப்பின்னை தாயே, மகாலட்சுமியே, நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று தாயார் மூலமாகவே சரணாகதியை செய்கிறாள் ஆண்டாள். இதிலே தாயாருடைய மேன்மையை சொல்லுகிறாள். மகாலட்சுமியான நப்பின்னையே, உன்னுடைய திருமுக மண்டலம் தாமரை பூவாக ஜொலிக்கிறது. உன்னுடைய திருமேனி எல்லாம் அத்துணை நளினமாக ஒளிர்கிறது. அப்படிப்பட்ட ஒளிமயமான காந்தியை கொண்டவளே, அழகை உடையவளே, அகலகில்லேனன் இறையுமென்னு பத்மாவதியாக ஸ்ரீனிவாசனுடைய ஹிருதயத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த தாயாரை இங்கே குறிப்பிட்டு நப்பின்னையான மகாலட்சுமியின் பெருமையை பேசி உன் மூலமாக அந்த பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தை தந்துள்ள வேண்டும் என்று சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள். நாமும் அந்த ஆண்டாள் காட்டிய வழியிலே செல்ல வேண்டும். அரங்கனின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவாதிராஜன் அருளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பகவானுடைய பதமலர் பற்றி கேட்டுக்கொள்வோம். ஓம் நமோ வெங்கடேசாய.